Hello friends, welcome to queenbeeparadise தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 10 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை இல்லைங்களா? இந்த வேலையை தவிர்க்கிறதுக்காகவே நிறைய வீட்டில் கீரையே வாங்குறதில்ல. ஸோ கீரையை வந்து இந்த கிளவர் கட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளவர் கட்டரில் வந்து ஒரு சாப்பிங் போர்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ப் நைஃபும் இருக்குது, சிசர் மாதிரி இது ஒர்க் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டூல். இதை வந்து வேண்டாதப்போ நம்ம இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம கீரையை வந்து இலைகளை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணுவோம். அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இந்த கிளவர் கட்டர் இருந்தால் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ கீரை கட்டில் பார்த்திங்கன்னா புல், தேவையில்லாத இலைகளெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு க்ளீனாக இருக்கிற கீரையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் மாதிரி கையில் அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேரையும் கீழே முத்துன தண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த இலைகளையும் பிஞ்சு தண்டையும் வந்து இந்த கிளவர் கட்டர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ரொம்ப நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. உடனடியாக ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணலாம், தப்பில்லை. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் உரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய வேலை. ஸோ அந்த வேலையை நம்ம ஈஸியாக்குற மாதிரி ஒரே நிமிஷத்தில் மாதுளம்பழத்தை எப்படி உரிக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கத்தியை ஃபுல்லாக உள்ளே விட்டு கட் பண்ணாமல் இப்படி தோலில் ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு கை வச்சு பிரித்தோம்னாலே ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து 2ஆக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த மரக்கரண்டியில் இப்படி ஜென்டிலாக நம்ம மேலே வந்து இப்படி அடிக்கணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கக்கூடாது, மெதுவாக டேப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலே உள்ளே இருக்கிற முத்தெல்லாம் வந்து அப்படியே கீழே கொட்டிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த முத்தெல்லாம் கொட்டிருச்சுன்னு பாருங்கள். கடைசியாக அந்த 1-2 வெள்ளை கலர் பீஸ் வந்து விழுந்திருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். ஸோ ஒரே நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து மாதுளம்பழம் உரிச்சாச்சு. 3வது டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் சமைக்கும்போது அதிலிருந்து பிசுப்பாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வதங்கிறதுக்கு நிறையா நேரம் ஆகும். ஸோ வெண்டைக்காவை சீக்கிரம் வதக்கிறதுக்கு அந்த பிசுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கினோம்னா 5 நிமிஷத்தில் அந்த பிசுப்பு தன்மை போய் நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். தயிர் பிடிக்காதவங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு குக் பண்ணலாம். அதுவும் வந்து அந்த பிசுப்பு தன்மையை சட்டுன்னு எடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பெல்லாம் பொங்கி வந்து ஸ்டவ்வெல்லாம் நாஸ்தியாகி காலையில் நேரத்தில் டென்ஷனை கிளப்போம். ஸோ பருப்பை வந்து பொங்காமல் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு பருப்புக்கு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு ஓப்பனில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் கேஸ்கட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ சைடில் இருந்தெல்லாம் வந்து ஸ்டீம் லீக் ஆகாது. ஸோ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் விசில் போட்டு 2 விசில் குக் பண்ணுங்கள். ஒரு துளி கூட பொங்கி வெளியில் வராது. ரெண்டே விசிலில் பருப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும்.
5வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம அவசரமாக சமையலை முடிக்கணுங்கும்போது இந்த குக்கர் ஸ்டீம் வந்து போகவே போகாது. நிறைய பேர் வந்து அதை டைரெக்டாக பைப்பு கடியில் வச்சு தண்ணி திருப்பி விட்டு அந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தண்ணியும் நிறைய வேஸ்ட் ஆகும். அது சேஃபான மெத்தட் கிடையாது. ஸோ குக்கர் ஸ்டீமை 5 நிமிஷத்தில் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈரமான கிச்சன் டவலை வந்து நீங்கள் குக்கர் மேலே போட்டுருங்க. தேவைப்பட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து அந்த கிச்சன் டவல் மேலே நம்ம ஊற்றி விட்டுறலாம். அந்த ஈர டவல் மேலே இருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அந்த டவலை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி செலவில்லாமல் கம்மி டைமில் ஸ்டீம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு. 6வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே ஸ்வீட் கார்ன் பண்ணுறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ்லலாம் போடுறதுக்கு வந்து ஃப்ரோசன் கார்ன் பேக்கெட்ஸ் வாங்குவோம். அது வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த கார்னை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஈஸியாக எப்படி உரிக்கிறது அப்படின்னு தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்ன் வாங்கிட்டு இப்படி நிறுத்தின மாதிரி வச்சு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன் உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். ஸோ 2 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். இதை வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம வீட்லேயே ஸ்வீட் கார்ன் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸு, கிறிஸ்பி கார்னு எது வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில சமயம் முட்டை வாங்கிட்டு வரும்போது முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ முட்டையை உடச்சே பார்க்காம இந்த முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டையா இல்லை அழுகி போன முட்டையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான பாத்திரத்துலையோ ஒரு செம்புலையோ தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை, ப்ரௌன் முட்டை வந்து ஒரு மாதம் பழைய முட்டை. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷான முட்டையை தண்ணியில் போடுறேன். அது பார்த்திங்கன்னா கீழே போய் செட்டில் ஆயிரும். அப்படி கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போ இந்த கெட்ட முட்டையை தண்ணியில் போடுறேன். பார்த்திங்கன்னா அது கீழே போகவே போகாது, மேலேயே மிதந்துட்டுருக்கும். ஸோ முட்டை மேலே மிதந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப பழைய முட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டவுட்டாக இருக்கோ அப்போ வந்து தண்ணியில் போட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிப் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது ஐட்டம் டீப் ஃப்ரை பண்ணுறோம், இப்போ சிக்கன் 65, காலிஃப்ளவர் அதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேயே அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போய் சாஃப்ட் ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஃப்ரை மெத்தடில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பேட்ச் வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு 80% குக் ஆனோடனே வெளியில் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் எல்லாம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை ஆயிலில் போட்டு ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈவனாக குக் ஆகிருக்கும். ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்காது. அதே சமயம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நிறைய நேரம் இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் வந்து அது கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற ஃபுட் ஸ்டால்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஏற்கனவே பொரிச்சு வச்ச ஐட்டத்தை வந்து மறுபடியும் பொரிப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ரீசனுக்காக தான் பண்ணுறாங்க. நிறைய நேரம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 2 டிப் வந்து உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் மைக்ரோவேவ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உருளைக்கிழங்கை வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் 8 நிமிஷத்தில் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு விடணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து மைக்ரோவேவ் அவனில் அந்த கிளாஸ் பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிளேட்டு மேலே அப்படியே டைரெக்டாக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மைக்ரோவேவ் ஹை, அதாவது 900 வாட்ஸ் பவரில் 8 நிமிஷம் செட் பண்ணி குக் பண்ண விடுங்க.
8 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். மேலே வந்து தோல் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தண்ணி இல்லாமல் குக் பண்ணங்காட்டிக்கு அப்படி இருக்குது. இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் வந்து சூப்பராக வரும் இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம்னா. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவன் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து நம்ம க்ரில் பண்ணும்போது பேக் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். மித்த நேரத்துலலாம் சும்மா தான் வச்சுருப்போம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து செராமிக் கப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேயும் கப்ஸு கீழேயும் கப்ஸ் வைக்கும்போது நிறைய கப்ஸ் வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல அடுக்கிக்கலாம். வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸோட ஆன்லைன் லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.